கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங், அப்புறம் ஷேடோனா என்ன, விக்னா என்ன, ஷேடோ விக் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல வந்து டைப் ஆஃப் கேண்டில் என்ன டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து லைவ் சார்ட்லயும் வந்துட்டு அடுத்தடுத்து கேண்டில்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து மேல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஆர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கேண்டில். ஸோ அந்த கம்ப்ளீட் கேண்டிலுக்கு வந்து மேல கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேடோன்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா விக்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேடோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க வந்து இது ஓப்பனிங் ஆர் ஹை பிரைஸ். ஸோ இது வந்து ஓப்பனிங் ஆர் ஹை பிரைஸ். ஏன் நான் ரெண்டே சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு காமன் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெட் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா இது ஓப்பனிங் பிரைஸா இருக்கும். கீழே இருக்கிறது பாட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பிரைஸா இருக்கும். ஸோ இது ஒரு கிரீன் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிறது ஓப்பனிங் பிரைஸா இருக்கும், மேல இருக்கிற டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பிரைஸா இருக்கும். நடுவில் இருக்கிற இந்த ஷேடோ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் இங்க இது ஒரு கிரீன் கேண்டில் எடுத்துப்போம். இது வந்து ஓப்பனிங் பிரைஸ் 100 ரூபாய், மேல இருக்கிற டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 105 ரூபாய் எடுத்துப்போம். ஸோ இதுக்கு வந்து இந்த 100 டு 105க்குள்ள டிராவல் ஆகிற டைம்ல இருக்கு, இந்த டைமுக்குள்ள கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள 100 ரூபாய்க்கு கீழே எவ்வளவு தூரம் போயிருக்குது, 100 ரூபாய்க்கு மேல எவ்வளவு தூரம் போயிருக்குது அப்படிங்கறத ரெஃப்ளெக்ட் பண்றதுதான் இந்த ஷேடோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேவோட கேண்டில் எடுத்துக்கிறேன் நான். இந்த கேண்டில் வந்து நம்ம ஒரு டே கேண்டில கன்சிடர் பண்ணிப்போம். இங்க 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து 100 ரூபாய்க்கு மேல 105 ரூபாயை டச் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து ஒரு 99, 98, 97 வரைக்கும் கீழே போயிட்டு திரும்ப 100 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாயில இருந்து மேல டச் பண்ணி மேலேயும் வந்து 105 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு 106, 107, 108 வரைக்கும் இங்க ட்ரேட் ஆயிட்டு திரும்ப 105லேயே வந்து க்ளோஸ் பண்றப்ப இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 105 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. டே லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 96 ரூபாய்க்கு வந்துட்டு டே லோ வந்திருக்குது அன்னைக்கு. மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா டே ஹை வந்திருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு டே சார்ட் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது. இது அப்படியே நம்ம லைவ் சார்ட்ல பார்ப்போம். ஸ்டாக் வேணும் அப்படிங்கிறதுனால டாடா ஸ்டீல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். லைவ் சார்ட்ல பாக்குறதால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். சரிங்க சார், அப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த கேண்டிலுக்குள்ள என்ன கேண்டில் இருக்கும், இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேண்டில் இதுல எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்க கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து எதை பேஸ் பண்ணி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட பையிங் செல்லிங்கோட ரெஃப்ளெக்ஷனை பொறுத்து தான் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கறத வந்து சொல்றேன். தக்காளி பிரைஸ் வந்து 120 ரூபாய் வரைக்கும் போகணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது எப்படி வந்து 120 ரூபாய் போச்சு. நம்ம நார்மலா எப்போதுமே டொமேட்டோ ஒரே ரேட்ல விற்கலாம்ல. சந்தையில நார்மலா நம்ம வாங்குற காய்கறி தானே, அது ஏன் ஒரு வந்து அந்த பிரைஸ்ல ஏன் இவ்வளவு பிளக்சுவேஷன் இருக்கு. ஸோ வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும் இல்லையா. இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் எங்க ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரு மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அபவுட் 20 மார்க்கெட் டெப்த் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பையிங் பிட், அதாவது ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 127.2 தான் வந்து கரண்ட் பிரைஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து ஆரம்பிச்சு 26 ரூபாய் ருபீஸ் 26.7 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிட் பண்ணிட்டு இருக்காங்க. 26.70 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்டிங் நடந்துட்டு இருக்கு, பையிங் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லிங்லயே அதே மாதிரி செல் பண்றவங்க எப்போதுமே நார்மல் காமன் நம்மளோட ஆவரேஜ் பிரைஸை விட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா தான் பிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு இடத்துல வாங்கி விற்கிற ஒரு வியாபாரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சந்தையில இருந்து ஒரு தக்காளி வந்துட்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா நம்ம கிட்ட 60 ரூபாய்க்கு விற்பாங்க. அதான் லாபம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைரக்டா வந்து வியாபாரிகள்ட்ட வாங்குறத விட டைரக்டா வந்து சந்தையில போயிட்டு மொத்தமா மொத்த வியாபாரிகள்ட்ட வாங்குறப்ப இங்க விட அங்க கம்மியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு லாபம். ஸோ சேம் தான் இந்த பிட் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து நார்மல் நம்மளோட மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான பிரைஸ்ல வந்து பையிங் பிட் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸை விட அதிகமான பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் பிட் பண்ணுவாங்க. செல்லிங் பிட்னா என்னன்னா ஏழை ஓட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்துட்டு நம்ம வந்து செல்லிங் ஆர்டர் நம்ம இங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து 100 ஸ்டாக் இருக்கு. ஸோ அந்த 100 ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 127 ரூபாய் 50 பைசாக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 127.20 தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பையிங் பிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 127 ரூபாய்க்கு வந்து 127 ரூபாய் 20 பைசா வந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா 127 ரூபாய் 5 பைசா 127 ரூபாய் 10 பைசாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பையிங் பிட் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த
பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம பிரைஸ்ல கொடுத்தா நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ இங்க வந்து 137 சி அப்படின்னு அப்படின்னு கொடுத்து ஓப்பனிங் பிரைஸ் 137, இங்க வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ் வந்துட்டு 141 அப்படின்னு கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு மேல வந்து ஷேடோவோட டே, அப்புறம் வந்து டே க்ளோசிங், டே ஹை, டே லோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணா வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இங்க நம்ம கர்சர் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் சைடு எந்த கார்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோவோட டே ஹை என்ன அப்படிங்கறத, டே லோ என்னங்கிறத வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துட்டு எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டே கேண்டில், இன்னையோட டே கேண்டில். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா February 20. இன்னைக்கு வந்து டாடா ஸ்டீலோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 141.95. சரியா? 141 ரூபாய் 95 பைசா. நீங்க ஜஸ்ட் இந்த கர்சர்ல இந்த கேண்டில்ல நீங்க வச்சீங்க அப்படின்னாலே மேல வந்து இங்க வந்து டே ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே வந்து நமக்கு வந்து காமிச்சிடும். டே ஓப்பனிங், டே ஹை, டே லோ, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இது வந்து டே சார்ட்ல வச்சிருக்கேன் நமக்கு. 41.95 ஓப்பன் ஆன அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 142.25 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே ஹை போயிருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 140 வந்து பாத்தீங்க அப்படின்னா லோல போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு டே சார்ட் இல்லையா? இந்த டே சார்ட்டுக்கு உள்ள ஒன் டேக்கு உள்ள இது 3 ஹவரா, 2 ஹவர்ஸா, இல்ல 1 ஹவர் சார்ட்டா, இல்ல 1 மினிட் சார்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ இன்ட்ராடேக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் அண்ட் 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால 15 மினிட்ஸ் வந்து என்னோட ஃபேவரட்ல வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க வந்து 20th கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து 20th ஃபர்ஸ்ட் கேண்டில் 9:15. ஸோ டே ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 141.95 தான் ஓப்பன் ஆயிருக்குது. அந்த ஓப்பனிங் கேண்டில்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டே ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 142.23 வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹை போயிருக்குது. ஓப்பனிங் கேண்டிலே ஹை போயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இது வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 141 வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குது, க்ளோசிங், ஓப்பனிங், க்ளோசிங். ஸோ அது வந்து இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள இந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஹை எவ்வளவு போச்சு, 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை என்ன, 15 மினிட்ஸ் கேண்டில் லோ என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி நம்ம வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக இதை வந்துட்டு உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அதே இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ டே ஓப்பனிங் எண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓப்பனிங் பிரைஸ் இல்லையா? இது வந்துட்டு டே ஓப்பனிங் இல்லையா? ஸோ இது வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ். இப்போ நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ். ஸோ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ்ல ஒரு ஓப்பனிங் வந்து பாத்தீங்க, இதை 30 மினிட்ஸ் கேண்டிலா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு கேண்டில் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இந்த 30 மினிட்ஸ் சேர்த்து 1 ஹவர் கேண்டிலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலும் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட் கேண்டில். ஸோ இந்த 1 மினிட் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில். ஏன்னா வந்துட்டு இங்க வந்து ஓப்பனிங் வந்து இங்க இருக்குது, க்ளோசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இறங்கி இருக்குது. ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இதுதான் வந்துட்டு அதிகபட்சம் இருக்கிற லோ. ஸோ இதனால இதுதான் வந்து இதோட ஷேடோவா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற அதிகபட்ச ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்து அதிகபட்ச ஹை ஷேடோவா இங்க இருக்கும். ஸோ வந்துட்டு இது ஒரு 1 ஹவர் கேண்டில். ஸோ இதை வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு அன்டூ பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதே மாதிரி இங்க அதோட இதோட ஷேடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஷேடோவா வரும். இங்க வந்துட்டு இது வந்து இந்த கேண்டிலோட தான். ஸோ அதனால இந்த கேண்டிலோட ஷேடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் கேண்டில். ஸோ 30 மினிட்ஸ் கேண்டில்ல இங்க ஓப்பனிங் என்ன, இங்க இது ஓப்பனிங், இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் பிரைஸ் இது. ஸோ இது வந்துட்டு இங்க க்ளோசிங் பிரைஸ். ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இதை வந்து டேட் கேண்டிலா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஓப்பனிங் பிரைஸ். ஸோ இந்த ஓப்பனிங் பிரைஸோட இங்க இருக்க க்ளோசிங் பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸ் சேர்ந்துட்டு இதுல வர்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா டே கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு நடுவில்
இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேவோட டே கேண்டில், இப்போ வரைக்கும் இருக்கிற டே கேண்டில். ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு ஓப்பனிங் இருக்கிறது, க்ளோசிங் இருக்கிறது இதெல்லாம் வந்து கணக்கு இல்ல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் என்ன பிரைஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அதனால இங்க வந்து அதிகபட்சம் இங்க வரைக்கும் வந்திருக்குது, அதனால இது ஒரு ஷேடோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இது வந்துட்டு ஓப்பனிங் பிரைஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பிரைஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேவோட டே கேண்டில். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டிலா இருக்கும். ஏன்னா வந்துட்டு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் ஆயிருக்குது. சப்போஸ் இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் மேல போயிருந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை கேண்டிலா இருந்திருக்கும். இது வந்து ஒரு கிரீன் கேண்டிலா இருந்திருக்கும். வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இதுல ஓப்பனிங்னா என்ன, க்ளோசிங்னா என்ன, ஷேடோனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை எந்த விதமா நம்ம பிரிக்கலாம், 15 மினிட்ஸ் எப்படி வந்து நம்ம 30 மினிட்ஸா மாத்தலாம், 5 மினிட்ஸா மாத்தலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஓப்பனிங், க்ளோசிங், அப்புறம் ஷேடோ இதை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிலுக்கும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் இருக்கு. ஸோ காமனா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கேண்டில்ஸ். இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர் வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சிலுமே 4 வகை இருக்கு. க்ரோஸ்டோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஃபிளை டோஜின்னு சொல்லுவாங்க, நியூட்ரல் டோஜி, இல்லைன்னா வந்துட்டு ட்ரெடிஷனல் டோஜின்னு சொல்லுவாங்க, லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. லாங் லெக்ங்கிறது இந்த லெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங், க்ளோசிங், ஷேடோ பொறுத்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கு. ஸோ கேண்டில்ஸ் எல்லாம் ஒரு 4-5 கேண்டில் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் 6 பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் 6 பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல வந்துட்டு கேண்டில் 6 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கேண்டில் 6 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இதுல டைப் ஆஃப் கேண்டில் 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தென் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ இது ஃபர்தரா எனக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல வீடியோ வேணும்னா அந்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா உங்களுக்காக நான் அந்த டாபிக்ல வந்து வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ ஃபைனலா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.